பிரியாணிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மரியாதையே போயிடும். நான் முன்னாடிலாம் அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி பண்ணுறது என்னாச்சுன்னா அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலவே வந்து இனிமேல் எப்போ தான் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். வீட்டில் பிரியாணி பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் வீக்கே வந்து இந்த வாரம் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நான் நார்மலாக பிரியாணி பண்ணாலே பண்ணிடுவேங்க. பட் எங்கள் மாமாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, அது மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க. அதுவே மனசில் ஓரமாக பயமாக இருக்கும் எப்படி வரப்போதோ அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கும் பாஸ்மதி ரைஸுக்கும் ஏக பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பழசுங்க. இப்பெல்லாம் பாஸ்மதி ரைஸ்ல பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு லாஸ்டா 3 டைமா வந்து சூப்பரா பண்றேன். இப்போ வந்து எனக்கு கரெக்டான அளவு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எப்ப பிரியாணி பண்ணாலும் ஏதோ ஒரு பயத்துல தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பேன். உப்பு அளவு இல்ல தண்ணி அளவு இல்ல ரைஸ் வந்து வெந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் என்ன பயம் அப்படின்னு சொன்னா, சின்ன குக்கர்ல பண்ணிட்டேங்க. இதுல கரெக்டா இருக்கும்னு நினைச்சு தான் பண்ணேன். 2 சுண்டு கணக்கு சொல்லுவோம்ல, அதுல 2 சுண்டு போட்டேன். இதுவே கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் இது கரெக்டா தான் இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, ஃபுல் ஆயிடுச்சுங்க. தண்ணியும் அரிசியும் ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வெடிச்சிரும் குக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களா. எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், பேசாம பெரிய குக்கர்லேயே பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே எடுத்து பெரிய குக்கர்ல மாத்தணும் அப்படின்னா அது செட் ஆகுமா என்னன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க மாமாட்ட கேட்டேன், பரவாயில்ல வச்சுடுன்ட்டாங்க. அரிசி எல்லாம் மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டேன். இருந்தாலும் பயம், இது சிம்ல இருக்கிற டயத்திலேயே வந்து சிக்கன் 65 பொரிச்சலான்னு தான் நினைச்சேன். பட் இது வெடிச்சு கிடிச்சு பிடிச்சுனா என்ன பண்றது, அதுவும் எண்ணெயில நிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ள வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடியை போட்டு ஓரமா போய் உட்காந்துட்டேங்க. ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சிக்கன் 65 பொரிச்சேன். எப்பவும் கடையில் வாங்குற பிரியாணி மசாலா தாங்க போடுவேன். இந்த டைம் வந்து நான் வீட்லயே அரைச்சிக்கிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் அரைச்சி வச்சுட்டேன். அதை வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி போட்டேன். சூப்பராக வந்துச்சுங்க பிரியாணி. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.